வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 17 இன்னைக்கு ஹோமோஃபியா, டிரான்ஸோஃபியா, ஃபயோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. ஒன்றும் இல்லை, எல்ஜிபிடியினுடைய ஒரு மருத்துவ நேம் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே. இன்றைக்கி அதுக்காகவே ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது காரணம் என்னென்னா 2004 இதை ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து வெறும் டிரான்ஸோஃபியா மட்டும் தான் இருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 பேர் சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய பேரணி அப்படின்றது நடந்தது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2009 ஹோமோஃபியா அப்படின்றவங்க ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2015 பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபயோஃபியா அப்படின்றது எல்லாமே சேர்ந்து எல்ஜிபிடியை வந்து செய்கிறாங்கப்பா. சரி, எதுக்காக இன்னைக்கு இந்த ஒரு மருத்துவ நேமை வச்சு இதை வகைப்படுத்தியிருக்காங்க, இன்னைக்கு அந்த டேட்டா உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இவங்க எல்லாமே வந்து நாட்டிற்கு ரொம்பவுமே வந்து மோசமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு டேஞ்சரான ஒரு பர்சன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் போட்டாங்க. இப்போ வந்து உலக நாடுகளில் டேஞ்சர் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அணுகுண்டு டேஞ்சரு, இப்போ தீவிரவாதம் டேஞ்சரு, இந்த மாதிரி டேஞ்சரான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வகைப்படுத்துவாங்க. அப்படி வகைப்படுத்தின பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தையும் வச்சுட்டாங்க. ஸோ இதனால் வந்து ரொம்பவுமே வருத்தம் அடைஞ்சிருந்தப்ப அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1952 இதை பற்றின ஆய்வுகள்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனநல நிபுணர்கள் எல்லாமே சேர்ந்து இதனுடைய பிரச்சனை என்ன, இதனுடைய அவுட் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு பார்க்குறாங்க. எல்லாமே ஒரு பெரிய ஃபெயிலியராகவே அமைஞ்சு போகுது. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1975 என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனவியல் நிபுணர்கள் எல்லாருமே சேர்ந்து இதன் ஆராய்ச்சிகளுடைய முடிவில் கடைசியில் இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ICD-10 அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. ஸோ அந்த வெளியீட்டை வந்து கொண்டாடுற விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 17. இதே டே தான் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துலேயும் வந்து அனுசரிக்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து பிங்க் ஷர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் நடந்த ஒரு சம்பவம் சொன்னோம் இல்லையா, ஸோ அதை நினைவுக்கு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாமே சேமான ஒரு கான்செப்ட் தாங்க. இந்த சமூகத்தால் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒதுக்கப்படக்கூடிய மக்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த டே பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அனுசரிக்கிறாங்க மே 17. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த ஹைப்பர் டென்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடில் 1.28 பில்லியன் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்க. அதுவும் 30 வயசுலேருந்து 79 வயசுக்கு இடைப்பட்ட பிரச்சனை இல்லை. ஏன்னா 30 வயசுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குடும்பம் குட்டி எல்லா பிரச்சனையும் நம்ம தலைக்குள்ளே ஏறிது. அப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் வரதான் செய்யும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் ஏற்பட்டுருமா, சடனாக அந்த இதயம் அப்படின்றது நின்று போயிடுமா. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கே தெரியாதான் அந்தளவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான ஒரு தாக்கமோ அதை பற்றியான விழிப்புணர்வும் மக்களுக்கு அவசியமாக தேவை. ஏன்னா நிறைய உயிர்கள்னால போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹைப்பர் டென்ஷன் குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 2006 அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சைல்டு ஹெல்ப்லைன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்னைக்கு வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 15 மில்லியன் அழைப்புகள், அதாவது மெசேஜஸாவோ இல்லாட்டி கடிதங்களாவோ இல்லாட்டி ஒரு ஃபோனாவோ பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குதான். எங்கே இருந்துன்னா குழந்தைகிட்ட இருந்து. அந்த அளவுக்கு குழந்தைங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஒருவேளை அந்த குழந்தைங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்லணும்னு போனால் இந்தியா நாட்டை சேர்ந்த ஒரு பர்சனை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெருவோர குழந்தைகளுடைய அவல நிலையை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து உண்மையாகவே இந்த ஹெல்ப்லைன் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்குமே, நிறைய குழந்தைங்களை காப்பாற்றலாம்னு சொல்லி முடிவு பண்ண பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஜெரு மில்லி மோரியா அப்படின்ற ஒருத்தவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்காக ஒரு டே வந்து உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய முன்வழி மூலமாகவும் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இது உருவாக்கிறாங்க. 1990 பார்த்தீங்கன்னா 135 நாடுகளில் கிட்டத்தட்ட 159 குழுக்கள் மூலமாக இந்த விஷயங்கள்ன்றது அப்படி டெவலப் ஆச்சு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1098, அதாவது 1-981-1098. ஸோ இதை அப்படியே மனசில் பதிவு வச்சிங்க. குழந்தைங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களை யாராவது மனதளவுலையோ இல்லாட்டி உடல் அளவுலையோ துன்புறுத்துனாங்க அப்படின்னா ரொம்ப சீரியஸான விஷயமா இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். சும்மா எனக்கு சாக்லேட் வாங்கி தர மாட்டாங்களாம் கால் பண்ணுறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சைல்டு ஹெல்ப்லைன் டே அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 17. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இப்போ வந்து இந்த ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஃப்ரீலான்சராக சில பேர் வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பாராட்டணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான். ஏன்னா இப்போ சில கம்பெனிக்கு ஒரு சின்ன நீடட் இருக்கும், அதை வந்து ஒரு வேறு ஒருத்தவங்ககிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பணம் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட டிமாண்ட் வைப்பாங்க. அப்போ சில இந்த மாதிரி ப்ராஜெக்டை பண்ணித்தரக்கூடிய பர்சன்ஸ்கிட்ட போனோம் அப்படின்னா ஃப்ரீலான்சராக அவங்க பண்ணித்தரது ரொம்ப கம்மியான பைசாவில் பண்ணி தருவாங்க. இப்படி எல்லா தொழில்கள்லையும் அவங்களுடைய தொழில் ரீதியாக நிறைய பேர் இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. இது வந்து மேரிலாந்தை சேர்ந்த ஒரு பர்சன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து உலகம் முழுக்க அப்படியே ஃபேமஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நேஷனல் என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இது என்னன்னா வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 42,100 இனங்கள் வந்து அழிஞ்சு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அப்படின்ட்டு அதை வேற தரம் பிரிச்சுக்கிறாங்க மூணா. இது வந்து அழிஞ்சு வரப்போகுது, இது அழிஞ்சின்னு இருக்கு, இது வந்து காப்பாற்றுறது கஷ்டம், இன்னைக்கும் நாளைக்கு ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 இனங்கள் வந்து வேர்ல்டு வைடில் இருக்குது. இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ வேணால் அழியலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்படின்ட்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,500 இனங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம கண்டிப்பாக விடுபட்டே ஆகணும். நம்ம கூட வாழக்கூடிய நேஷனல் என்டேஞ்சர்டு ஸ்பீஷியஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 17.
நெக்ஸ்ட் கலீசியன் லிட்ரேச்சர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து கலீசியன் லாங்குவேஜை வந்து சர்வே பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான். 1963 இந்த அமைப்பு வந்து இந்த டே வந்து உருவாக்குனாங்கப்பா. எதனுடைய நினைவாக உருவாக்குனாங்கன்னா 1863 இந்த ரோசாலியா டி கால்ரோ அப்படின்ற ஒரு பர்சனு, இவங்க வந்து இந்த பெண்மணி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கவிதை தொகுப்பு வந்து வெளியிட்டாங்க. அந்த நாளை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 2.4 மில்லியன் மக்கள் பேசக்கூடிய இந்த கலீசியன் லாங்குவேஜை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடில் அதிகமாக பணம் இருக்கக்கூடிய இடம்னா அது டெலிகம்யூனிகேஷனாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக டெலிகம்யூனிகேஷன் சொல்லிட்டு போயிடும். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி பாருங்களேன், கூகுள், அப்புறம் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க நம்ம யூடியூப் இப்போ யூஸ் பண்ணுறோம், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டெலிகம்யூனிகேஷன் தான். ஸோ அவங்களுக்காக ஒரு டே உருவாக்கலாம் சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை 2005 உருவாக்கணும் ஒரு தினமாக தாங்க இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று கூடி இந்த டெலிகம்யூனிகேஷனோட டெவலப்மெண்ட் என்னன்றதை பார்க்கக்கூடிய ஒரு நாள் தான் வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க May 17. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நவுருங்க. இந்த நவுரு அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு மேட்டர். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த நாட்டை பற்றி. பட் இருந்தாலும் இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா இந்த பகுதியை வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. 1968 என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களை நாங்களே ஆண்டுகிறோம்னு சொல்லிட்டு சுதந்திரம் கொடுங்கன்னு சொல்லி சுதந்திரத்தையும் வாங்கிட்டாங்க. அப்போ வந்து இவங்ககிட்ட என்ன வளங்கள் இருக்குது, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எங்கிட்ட தான் பாஸ்பேட் இருக்கு, நாங்கள் அதை எடுத்து விற்றுருவோம்னு சொல்லிட்டு எல்லா மலைகளையும் அடித்து உடச்சி தும்சம் பண்ணி விற்றுட்டாங்க. உலகத்திலே பயங்கர பணக்கார நாடாகவும் மாற்றாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பாஸ்பேட்லாம் தீர்ந்து போக உங்கள் நாட்டில் இதுக்கப்புறம் பாஸ்பேட் இல்லைன்னா உங்கள் நாடே அழிஞ்சிருந்தான்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் சொல்ல அதெல்லாம் மூட. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட கையேந்தக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி 2001 பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மறுபடியும் உங்களை தத்தெடுத்து அவங்க நிதி உதவி கொடுத்துங்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்டில் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இவங்க ஆள்றதுக்கு இவங்க சட்டத்திட்டங்கள்லாம் போட்டாங்களே, அந்த ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு நவரு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க May 17. நெக்ஸ்ட் இன்றைக்கி 2 டேவை வந்து நார்வே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன் டே, இது வந்து 1814 பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம நாட்டை வந்து ஸ்வீடன்கிட்ட குத்துற போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாங்க. நெப்போலியன் போர் இதெல்லாம் நடந்த சமயத்தில். ஸோ அந்த டேவை தான் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்திட்டங்கள் போட்டதுனால தான் கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, எதுக்காக நீங்கள் சில்ட்ரன்ஸ் டேவையும் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அப்படியே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து தானா முன் வந்து அந்த பேரணியிலலாம் கலந்துக்கிட்டாங்க. இது வந்து 1833 பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 100 ஸ்கூலில் சேர்ந்த மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த குழந்தைங்களாம் வந்து இந்த பேரணி நடத்துறதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு புல்லரிச்சு போச்சு. ஸோ இதுக்கு இவ்வளோ பெரிய பங்கு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கும் ஒரு டேவை நீங்கள் மாற்றிடலாம்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் டேவாகவும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க நார்வே May 17. நெக்ஸ்ட் காங்கோவில் இன்றைக்கி லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து 1997 லாரன் டி சேரே கபிலா அப்படின்ற பர்சன் வந்து பதவிக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் வந்து ஜோசப் டிசைடர் மொபுடு அப்படின்ற ஒரு பர்சன் ஆல்ரெடி நம்ம இவரை பற்றி பார்த்துருப்போம், ஒரு சர்வாதிகார ஆட்சியாளர் அப்படின்ட்டு. இவருடைய ஆட்சி தூக்கி எறிஞ்ச அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விடுதலை கிடைச்சதுனால காங்கோ வந்து விடுதலை தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க May 17. நெக்ஸ்ட் புக் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டே வந்து 1980 சும்மா ஒரு வணிக ரீதியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதனுடைய டெவலப் பண்ணுறது வேறு மாதிரி மாறிச்சு 2020. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் 87% இங்கே இருந்தது கல்வி அறிவு அப்படின்றது 96% இன்க்ரீஸ் ஆயிடுச்சாங்க. வேர்ல்டு வைடில் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு புக் டே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இந்தோனேஷியா செலிப்ரேட் பண்ணுறாங்க May 17. எதை நம்ம பேசுகிறதுக்கு யோசிக்கிறோமோ, எதை நம்ம யோசிக்கிறதுக்கே தயங்குறோமோ அந்த விஷயங்கள்லாம் ஒரு நாள் நிச்சயம் இந்த உலகத்தில் இயல்பான ஒன்றா தான் இருக்க போகுது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாத உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.